வணக்கம். மகளிர் உரிமை தொகை ஒரே நாளில் 5,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக நம்ம பேசலாம். வணக்கம் சார். இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பாஜக இந்த இந்த 1000 ரூபாய் வழங்குவதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும், நீதிமன்றத்துக்கு சென்று இதுக்கு முடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் சில திட்டங்களை வகுக்கிறார்கள். ஏனென்றால் பீகாரிலே 10,000 ரூபாய் கொடுத்ததை நீதிமன்றம் தடுத்திருக்கிறது. இதை காட்டி ஏதேனும் செய்யலாம் என்று அவர்கள் பார்த்துக்கிறார்கள் என்ற நெருப்பிலே வருகிற அடுத்த 3 மாதங்களுக்கு உள்ள பணத்தை 3,000 ரூபாயை இப்பொழுதே கொடுத்து விடலாம் என்று கொடுத்திருக்கிறார் தலைவர். இது மக்கள் நன்மையை எப்படியாவது மக்களுக்கு செய்யப்படும் நன்மையை குலைக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக செய்ய நினைத்திருக்கும் அந்த எண்ணத்திற்கு எதிராக மக்களுக்கான இந்த சேவையை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மகளிருக்கு இதை செய்திருக்கிறார். 2,000 ரூபாய் என்பது சில செலவினங்கள் ஆண்டு இறுதியில் கோடை காலத்தில் உள்ள தேவைகளுக்காக சேர்த்து கொடுத்திருக்கிறார். இது பாஜகவின் தீய எண்ணத்தை முறியடிக்கும் நோக்கத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த 3 மாதங்களுக்கு கொடுக்க வேண்டியதை இப்பொழுதே கொடுத்திருக்கிறார். அடுத்தடுத்த மாதங்கள் கொடுக்க மாட்டார். இது மகளிருக்கு எவ்வளவு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதை எப்படியாவது நிறுத்திவிட்டால் மகளிருக்கு அந்த பணம் கிடைக்காது. பாஜக இது போன்ற திட்டங்களை செய்து பாஜக நேர்மையான முறையில் எந்த தேர்தலையும் சந்தித்ததில்லை. நேர்மையான முறையில் ஒரு தேர்தலை சந்தித்திருந்தால் கூட அவர்கள் இந்த ஆட்சியிலேயே இருந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தில்லும் முள்ளு செய்து தான் தேர்தல்களை இப்போ பீகாரில் என்ன நடந்தது? மராட்டியத்திலே பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்றால் எப்படி அது நடக்கும்? நாங்கள் தேர்தல் ஆணையம் தவறு செய்கிறது என்றால் பாஜக முந்திக் கொண்டு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பேசுகிறது. காரணம், தேர்தல் ஆணையத்தை அவர்கள் தங்கள் பக்கம் வளைத்திருக்கிறார்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். எனவே இப்படி பாஜகவின் சதியின் விளைவாக தமிழ்நாட்டு மகளிர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இதை அவர் கொடுத்திருக்கிறார். எந்த சதியும் கிடையாது, யாரும் முடக்கப்படலை, இந்த மாதிரி பேசுறது வேடிக்கையா இருக்கு அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக தரப்பிலிருந்தும் இது யாரும் முடக்கப்படலை அப்படின்ட்டு பதில்கள் வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சரி முடக்கப்படலைன்னா என்ன, இப்போ 3 மாதத்துக்கு கொடுக்க வேண்டியதானே கொடுத்துருக்காங்க. இல்லை, இது தேர்தல் நேரத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் தோல்வி பயம் காரணமாக தான் இதை செய்கிறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் தான் இவங்க தில்லுமுள்ளுகளில் இறங்குவார்கள். இதே எடப்பாடி பழனிசாமி 2021 காலத்தில் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னபோது முதலமைச்சராக இருந்து அவர் என்ன சொன்னார்? இது கொடுக்க முடியாது, திமுக மக்களை ஏமாற்றுவதற்காக இதை அறிவிக்கிறது என்று சொன்னார் அல்லவா? இப்பொழுது நான் 2,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரே, யார் மக்களை ஏமாற்றுகிறார்கள்? 2021 இந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியாது என்று சொன்னவர் எடப்பாடி. நாங்கள் கொடுத்தோம். இப்பொழுது நாங்கள் 2,000 ரூபாய் தருகிறோம், ஆண்களுக்கும் 2,000 ரூபாய் தருவோம் என்று சொல்கிறார். யார் ஏமாற்று பெருவழி? பாஜகவின் அடிமையாக அவர்கள் காலில் விழுந்து கிடக்கும் எடப்பாடி பழனிசாமி தன் மீது உள்ள வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாஜகவுக்கு அடிவருடி வேலை செய்யும் எடப்பாடி பழனிசாமி எதை வேண்டுமானாலும் பேசுவார் என்பது மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏற்கனவே 2 ஆண்டுகள் கொடுக்கப்படல, உரிமை தொகை அறிவித்து ஏற்கனவே 2 ஆண்டுகள் கொடுக்கப்படல. அப்போலாம் கொடுக்காம இப்போ கோடைக்கால சிறப்பு தொகைன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கொடுக்க தொடங்கிய பிறகு நிறுத்தவில்லை. இப்போ கொடுக்க தொடங்கி நடைமுறையில் இருக்கிறது. இதை நிறுத்துவதற்கு பாஜக முயற்சி எடுக்கிறது. பாஜக அதை ஒத்துக்குவாங்களா? நாங்கள் முடங்க போகிறோன்ட்டு. ஆனால் செய்யக்கூடியவங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் பாஜக. எனவே இப்பொழுது அவர்கள் திடீரென்று நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு வழக்கு தொடுத்தால், இந்த தொகை நிறுத்தப்பட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அவர்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே எங்கள் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். இபிஎஸும் கூட அறிவிச்சிருந்தார் 2,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்படும் அப்படின்னு. அந்த அறிவிப்பை ஒட்டி தான் இப்போ திமுகவும் இந்த போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா எதிர்கட்சியினர் சொல்கிறாங்க. நாங்கள் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இபிஎஸ் அதை அதிகமாக அறிவிப்பு கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அந்த அறிவிப்பு ஏற்கனவே கொடுக்க முடியாது என்று சொன்ன இபிஎஸ் திமுக கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதை அதிகரித்து தருவோம் என்று சொல்கிறார். அதை எதை வைத்து சொன்னார்? நாங்கள் கொடுப்பதனாலே தான் அவர் சொன்னார். எங்களை காப்பி அடித்து தானே அவர் சொன்னார்.
இது அவருக்கு உரைக்கவில்லையா? இதை அவரிடம் கேட்க வேண்டும். அதே மாதிரி ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட கடன் தொகை வந்து அதிகமாக இருக்குது, 9 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. இப்போ வந்து இதுக்காகவே 6500 கோடி ரூபாய் கூடுதல் கடன் சுமையை மக்கள் மீது சுமத்தி இருக்காங்க அப்படின்ட்டு அன்புமணி அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. அந்த ஆளுக்கு மட்டும் சொரணை இருந்தால், அன்புமணி ஆகிய நான் என்று பேசிய அந்த அன்புமணிக்கு சொரணை இருந்தால், பாஜக கூட்டணியிலே இருக்கிற அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பங்களிப்பை முறையாக செய்யுங்கள் என்று அங்கே சண்டை போட, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் அவர் அதை கேட்கட்டும். ஜிஎஸ்டியிலே அவர்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிக நிதியும் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு குறைந்த நிதியும் கொடுக்கிற ஒன்றிய அரசை பார்த்து தமிழர்கள் மீது இவர்களுக்கு உண்மையிலேயே இந்த தலைவர்களுக்கெல்லாம் அக்கறை இருந்தால், தங்கள் வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜக காலில் விழுந்து கிடக்கிறோம் என்பது பொய் என்றால், ஒன்றிய பாஜக அரசை கேட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீதியை நீங்கள் முறையாக கொடுங்கள் என்று சொல்லட்டும்.